மெட்டா மங்கீஸ் ஹாய். கேபிக்கு ஏன் ஜாலியாக இருக்காருன்னா, கேபிக்கு என்னை விட்டுட்டு 2 நாள் பெங்களூர் போய் சில் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்கிட்ட சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய துரோகம். அது துரோகம்லாம் இல்லை, அண்ணன் போயிருக்க வேண்டிய ஈவெண்ட் அவர் போக முடியல, அதனால என்னை அவர் தான் சென்ட் பண்ணார். இங்கே ஒரு வேலையில் மாட்டிக்கொண்டதால் யாரை கூப்பிடுவது கேபிகேடம் கேட்டேன். தோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கிளம்பிட்டேன். ஸோ பெங்களூரில் ஃபாஸ்ட் யுனைடோட ஃபெஸ்டிவல். அண்ணன் காமெடி பண்ணுறதுனால இந்த ஃபாஸ்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து மறைஞ்சு போகுது. டெக்கு பொதுவாகவே டெக்கில் இப்போ ஃபாஸ்ட்டில் வந்து நானாக இருக்கட்டும், ஆஃபீஸில் யாராக இருக்கட்டும், நியூஸ் அப் டு டேட் வேணும்னா அண்ணன் தான் கேட்பேன். எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார் எல்லாத்தையும். ஓப்பன் சோர்ஸாக என் நிறமெல்லாம் போடச்சிக்கோ ஐடியாளுங்க, நீ எதுக்கு இவ்வளோ கூவுறாங்க, எனக்கு அது ஒரு தடவை புரியுது அப்படின்னு. ஸோ அதோட முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்து இந்தியா ஃபாஸ்ட் 2025 அவங்க நம்ம சேனல்லேயே வந்து பேசியிருக்காங்க. ஃபாஸ்ட் யுனைடோட டீம்லாம் பேசியிருக்காங்க. அவங்க நம்மகிட்ட இன்வைட் பண்ணி ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட்டை இன்வைட் மெட்டா மங்கி போயிருக்கு. அது முதல்ல நம்ம இது வாழ்த்துக்கள். லீடிங் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஆகிட்டோம் அப்போ நம்ம ஒரு டெக் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டோம்ல. நம்ம தான் ஃபுல்லாக இருந்தோம். ஃபாஸ்ட் யுனைட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம். ஃபாஸ்ட் யுனைட் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கிறது. அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம மெட்டாவே ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ணன் பேசுனது வந்து ஃபாஸ்ட் தான். அது உபுண்டு தான் பேசி. உபுண்டு என்றால் என்ன? காலேஜ் முடிச்சு 10 இயர்ஸ் ஆகுதுல, திருப்பி ஒரு காலேஜ் ஒரு ஈவெண்ட் போன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்காக ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஹாப்பி தான், ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். எங்கே நடந்துன்னு சொல்லலாம். பெங்களூர் வந்து நிம்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் பெரிய அவங்களோட கன்வென்ஷன் சென்டர். வெனியுமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய பில்டிங் போல. ஆமாம், பெரிய பில்டிங்கு, நீட்டாக இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் ஐடியா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அமிச்சேன் பார்த்தீங்களா? மாடுலர் ஃபோன். ஆமாம், மாடலர். அது ஃபோன் கிடையாது, மாடலர் லினக்ஸ் டிவைஸ். அது மெக்கா காமெட் சொல்லிட்டு, மெக்கா சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காமெட் டிவைஸ். அது லினக்ஸ் பேஸ்ட் கேஜெட் மாதிரி இருக்குது. கேஜெட் தான், சயின்ஸ் ஃபிக்ஷன் கேஜெட் மாதிரி. நீங்க கீபோர்ட்ல மாடலரா மாத்திக்கலாம். நிண்டெண்டோ கேம் ஆடுறாங்க அந்த மாதிரி. அது வந்து ஃபோன் கிடையாது, லினக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. லினக்ஸ் வந்து எல்லாமே பண்ணலாம். நம்ம ஊர்ல அதெல்லாம் எடுத்து டிஸ்ப்ளே பண்றாங்களா? இது வந்து இவங்க இங்கேயுமே நீங்க சிஎஸ் கூட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தமா ஞாபகம் எனக்கு. சிஎஸ் ரைட், இன்டர்நேஷனல். ஆமா, போன வருஷம் போன மாதிரி ஞாபகம். அது இது மாடலர் டிவைஸ் நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடத்துல. நம்ம பார்த்து பாத்தீங்களா? நான் பார்த்து நான் யூஸே பண்ணி பார்த்தேன். வீடியோ காமிக்கிறோம், யூஸே பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக இன்னும் டெவலப் ஆகல, ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டால்ஸ் பற்றி பேசுகிறோம். அங்கே போட்ட ஸ்டால்ஸில் இருக்குல்ல, அது ஓப்பன் சோர்ஸ் வந்து வித்தியாசமான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கவங்க. அது அவங்களாம் சில ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, சில பேர் இண்டிவிஜுவலாக பண்ணியிருந்தாங்க. நம்ம வாட்ஸ்அப் வீடியோவில் பேசினிருந்தோம்ல, ஒரு நல்ல மெசேஜிங் ஆப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் பில்ட் ஃபார் யூ ப்ரௌட் அப்படின்னு ஒருத்தர் தான், ஒரு பையன், ஒரே ஒருத்தர் யங்ஸ்டர் தான், காலேஜ் பையனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இது மற்ற ஆப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஃபாஸ்ட் இதெல்லாம் ஆப்ரேட்டட் ஃப்ரம் இந்தியா, நோ ஈஸ் ட்ராப்பிங், கன்வீனியன்ட் யூஸ், டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்கா. என்ன எதுவுமே வாட்ஸ்அப்பில் இல்லாததில்ல. குவாலிட்டி கால்ஸ் அண்ட் ஃபைல் ஷேரிங். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து இந்தியா மாதிரி பார்க்கலாமா? பார்க்கலாம். சும்மா ஒரு பெட் ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஏடபிள்யூஎஸ் இருக்காங்களே, அமேசான், அவங்களுமே ஒரு ஸ்பான்சர் நினைக்கிறேன். அவங்களுமே ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்க. நல்ல ஃபுல்லாமே நல்ல ரஷ். நைஸ் ஈவென்ட் இருந்துச்சு. ஃபுல் ரஷ். நீங்கள் என்னன்னா இதில் ஒரு ஹைலைட்னா, யூஸ்வலாக உள்ள முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோம், கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இருக்குன்னா, ஸ்டால் இங்கே ஃப்ரீயாக இருக்குல்ல, ஆகல. இல்லை, ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஹால் மட்டும் இல்லை, ஆடி 1, ஆடி 2, டெவ் ரூம் 1, டெவ் ரூம் 2, 2 ஃப்ளோர் இருந்துட்டு இப்படி இருந்தது. இது எல்லா ஃபில்லையும் பேரலா மீட்டிங்கும் போது ஸ்டால்ஸ் போது ஜனங்க ஃபுல்லா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாக்க. நம்ம டெய்லி பேசுறோம் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. சில ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் கூட்டம், சிலது வந்து ஃபுல் ஜாம் பேக், சிலதெல்லாம் நிரம்பி வளைஞ்சு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் ஆடி 1ல ஒரு இது இருக்கு, டக்குன்னு எனக்கு 2 ஈவெண்ட்மே முக்கியம் சரிங்களா. ஆடி 2லயும் ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது டக்குன்னு முடிஞ்சோடனே இது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி போய் போனேன். போகும்போது எல்லாம் டோர் இருக்கு, டோருக்குள்ளே போய் என்ட்ரு ஆகிறேன். ஃபுல்லாக அந்த சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் கடைசி வச்சுக்கோங்க, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இடம் இல்லாமல். அப்போ நான் எடுத்து வீடியோ எடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணலான்னு பார்க்க, இங்கே ஒரு பையன் ஃபோன் எடுத்து ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கான்? ஸ்டெப் 1 எக்ஸ்ப்ளோர் ஃபோன் டச். மெட்டா மங்கீஸ் யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த வீடியோ
அந்த இடத்தில் எங்களுடைய வானொலி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இங்க கூடுதல் தகவல். செம்மையா இருந்திருக்கும் அந்த மொமெண்ட். ஆமா, நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பெங்களூர் வந்து எங்க பாத்துக்கிட்டு இருக்க? அவர்ட்ட பேச முடியல. அப்புறம் டிஸ்போஸ் ஆமா கூட்டம் ஆயிடுச்சுல, பேச முடியல. அது ஃபேன்ஸ் பாத்துருப்பாங்களே, கேபிகே ஃபேன்ஸ். அண்ணன் ஃபேன்ஸ், கேபிகே ஃபேன்ஸ், மெட்டாமிக் ஃபேன்ஸ்லாம் வந்தாங்கல்ல. என்னன்னா நிறைய பேர் பேசுனாங்க. ரிசப்ஷன் டெஸ்க்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க மெட்டாமிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே அன்னைய வரல, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அன்னைய வரல அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டேச்சும் ஒரு வாரம் திருப்பி வந்து கேட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 பேர் பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. இப்போ நாகர்கோயில், சென்னை, அதெல்லாம் ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ரொம்ப விசாரிச்சாங்க. மணிக்கவும் அதனால் வர முடியவில்லை. என் தளபதி வாழ்த்திருப்பாடு. நன்றி. அடுத்த முறை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வரல வந்து திருப்பி அடுத்த நாளாச்சும் வருவீங்களா? ஏன்னா நீங்க அப்ப எனக்கு சொல்லியிருந்தீங்கல்ல முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கேட்டிருந்தேன். ஸ்டுடியோ மங்கி வேலையா மாட்டிக்கிட்டேன். அதனால அந்த ஆடி போன வருது பாருங்க. அப்புறம் இந்த உபுண்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்படி உபுண்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அபிஷியல். ஆமா, உபுண்டு கனானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. அஃபிஷியல் தான் நினைக்கிறேன். பேச முடியல, கூட்டம் இல்லை. 2 நாள் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து. அப்புறம் வந்து மீடியா விக்கி அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியா வராங்களா, அவங்க ஸ்டால் பெரிய ஈவென்ட் அது இந்தியால. புக் டிஜிட்டைசேஷன் பேசியிருக்கோம் நம்ம. வே பேக் மிஷின்க்குலாம் கான்ட்ரிபியூட் பண்றவங்க. இன்டர்நெட் ஆர்கைவ்ல இருக்கு அந்த ஸ்கேனர், அதை எடுத்துட்டு பாத்தீங்களா? பார்த்தேன். பேசினேன், அவர்கிட்ட பேசினேன். சில விஷயம் அவர் சொன்னா நீங்க பேச முடியாது. ஏன்னா அவருக்கான இஷ்யூஸ்லாம் நம்மகிட்ட பேசினாரு. என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற, என்னெல்லாம் சால்வ் பண்ணணும். இன்டர்நெட் ஆர்கைவ்னால இஷ்யூ தானடா. டிஜிடைஸ் பண்றான் அந்த பப்ளிக் டொமைன் புக். அது உங்களுக்கு ஆவலல. அந்த எக்யூப்மென்ட் உள்ளே பார்த்தேன். உள்ள 2 நல்ல ஹைஃபை கேமரா வச்சு. எனக்குலாம் ஒரு புக்கை ஸ்கேன் பண்ணனும் அவ்வளவு ஆசை. அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஏதாவது புக் எடுத்தவங்க ஃப்ரீயாவே பண்ணி தரோம், டிஜிடைஸ் பண்ணி தரோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க இதா இருந்தாங்க. அதனால 1 ஹவருக்கு 800 பேஜ் பண்ணுவாங்களாம். அந்த மேனுவல் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இங்கே பெங்களூர்ல, இதெல்லாம் ஏதோ பப்ளிக் லைப்ரரிஸ்ல டிஜிடைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணது எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது அங்கே இருந்த ஸ்டால்ஸோட இவெண்ட். இது ஸ்டால்ஸ் 2 ஃப்ளோர்லையும் வந்து ஸ்டால்ஸ் ஃபுல்லாமே 2 ஃப்ளோருமே ஃபுல்லாக கூட்டம். அது ரொம்ப ஹாப்பியான இதுதான். நெக்ஸ்ட் இதுக்கு போவோம், ஈவெண்ட்ஸில் வந்து எனக்கு என்னன்னா, ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு என்ன பண்றது நமக்கு தெரியாது, எங்க போறது. ஏன்னா 4-5 ஹாலு எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே அட் டைம் நடக்கும் ஈவெண்ட். நமக்கு எதை சூஸ் பண்றது, இதை நான் முன்னாடி நாளே பார்த்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பேப்பர் போட்டு எழுதிட்டேன், கிரானாலஜிக்கா எழுதிட்டேன், வரிசையா டைமிங்ஸ் போட்டு எல்லாம் எழுதிட்டு எதெல்லாம் நமக்கு ஓகே. ஏன்னா நான் வந்து இது கோடர் கிடையாது, ப்ரோக்ராமர் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத ஒருத்தங்க டெக் சேனல் நடத்திட்டு இருக்கோம் இந்தியாவின் சிறந்த மெட்டாமைக்கல். அவர் மெக்கானிக்கல். அந்த ஈவெண்ட்ல வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக அட்டன் பண்ணேன். சுத்தமா நமக்கு இதே அதாவது வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பேரலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இதுமே இல்லைன்னா அட்டன் பண்ணிருக்கலாம். நிறைய 3-4 ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு இதான இருந்துச்சு, அதெல்லாம் போய் அட்டன் பண்ணேன். அதுல வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து சொல்றேன். இதோட டீடைல் ஃபுல் வீடியோ, அந்த ஈவெண்ட் வீடியோ வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணாங்க. சூப்பர், பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தேன். சூப்பர், ரொம்ப ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப குவாலிட்டியா அதுக்கான கரெக்டாக ஆளுங்களை வச்சு லைவாக முக்கால்வாசி ஸ்ட்ரீம் பண்ணாங்க. சில ஹாலில் ஸ்ட்ரீம் பண்ணல. அப்போ நம்ம கேட்டேன், இது ஸ்ட்ரீம் பண்ணி எப்படி நாங்கள் பார்க்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல வந்து நாங்கள் வந்து இது போஸ்ட் பண்ணிடுவோம் வீடியோவை. ஆனால் எடுத்தாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க, நான் பார்த்தேன். நம்ம லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஃபுல்லாமே Day 1 Day 2 லிங்க்ஸ் பிளான் எல்லாமே நாங்கள் கீழே போடுறோம். யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்து. இப்போ ஈவெண்ட்ஸில் நமக்கு பிடிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அடாப்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் பை இந்தியன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் கோச்ல ஃபாஸ்ட் வந்து எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யதீந்திர சிங் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், அவர் பேசினாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் எப்படி அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு, என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு, மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் கோர்ட்ல இது பண்றதுக்கு இன்கார்பரேட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்தாரு, அதுக்கு எப்படி டீம் பில்ட் பண்ணாரு, ரொம்ப டீடைலா பேசணும். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்துல நீங்க எப்படி வேலை செய்யறது பண்றது, பாஸ் மாத்தினா காசு நிறைய கம்மியாகுமே, அது நிறைய ப்ளஸ் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் சொன்னாரு.
global conference of Sun Microsystem, they don't know RSSB? Of course, I explained to them. அவர் வந்து இதாவே ஒரு சேலஞ்சாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. அதுல கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ கூட நம்ம லேப்டாப் வந்து இதுதான் வாங்கினேன், டெல் தான் வாங்கினேன், டெல் டாஸ் போடுறாங்க, ஏன்னா அவங்க மட்டும் தான் டாஸ் போடுற மாதிரி தராங்க, விண்டோஸ் இல்லாமல் தராங்க. இது ஆச்சு என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்களுக்குலாம் மேக் புக் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதான் வந்து ஒரு கஃபேல போய் உட்காந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு. அது இந்தியன் லா அண்ட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து OS ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது யார் பேசினாருன்னா, ஜெராடா இருக்குல்ல அதோட CTO கைலாஷ் அவர் வந்து இருந்தார். இப்போ இதுல என்னன்னா ப்ராமினென்ட்டான ஆளுங்களும் ஹேண்ட் பிக் பண்ணி கரெக்டா பண்ணிருக்காங்க. அதாவது வந்துடுறாங்க, ஈவென்ட் முடிச்சுட்டு நீங்க வெளில போய் பேசலாம், அவங்களோட லைவ் எப்படி பேசலாம். அவரெல்லாம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு, யார் வேணா போய் பேசலாம். 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் இல்லை ப்ளஸ்ஸாக பார்த்தோம்னா, இப்போ ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, நம்மளே ஆளுங்க போறாங்க, போயிட்டு பேசுறாங்க, 2 பேர் இன்ட்ராக்ட் பண்றாங்க. இப்போ இவர்கிட்ட அவங்ககிட்ட ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரினா லைவாக கொலாபரேஷன் நடக்குது. டக்குன்னு கான்டாக்ட் வாங்கி பண்ணி நம்ம இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் 2-3 இது பார்த்தேன், ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. அதான ஒரு இது கம்யூனிட்டி ட்ரிவனாக போடுறதுக்கு. இப்போ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டால் வச்சிருக்கவங்க சொல்றாங்க, நீ பண்ற நம்ம கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு 2 பேர் இது பண்ணிக்கிறாங்க, போயிடுறாங்க. அது அப்புறம் வந்து UPI ஆப் இருக்குல்ல, அதை ஃபாஸ்ட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே யூபிங்க அண்டர்லைங் டெக்னாலஜி. ஜிபே எல்லாம் அதுக்கு மேலே பில்ட் பண்ண எல்லாமே இருக்கு, பீம் இருக்கு, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே அதுக்கு மேலே பில்ட் பண்ணப்பட்டது. இந்த UPI தான் கவர்மெண்ட் அதை வந்து எப்படி ஃபாஸ்ட்ல இது பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் IIT பாம்பேல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபாஸ்ட் வழியா ஃபாஸ்ட் வச்சு பண்றதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. OSDAG ஓப்பன் ஸ்டீல் டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ். சூப்பர். இது எனக்கு பர்சனலாக, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை, எனக்கு வந்து எனக்கு பழைய டாபிக்ஸ்ல ரிவைஸ் பண்ண மாதிரி அங்கே போய் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் பண்ணி அது நல்லா இருந்துச்சு. நல்லா இந்த இவனுக்கு நல்ல என்னன்னா எல்லா ஸ்டாலுக்குமே கூட்டம் இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியா, யாருமே தனியா லெஃப்ட் அவுட்டா இல்லை. ஒருத்தர் வச்சிருந்தா இவரெல்லாம் ஒரே ஆள் தான், ஆனா அங்கேயும் வந்து கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இந்த ஒரு டே தான் எல்லாருக்குமே முக்கியம் போல. இந்தியா ஃபுல்லா 2 days வந்திருந்தாங்க எல்லா ஸ்டேட்ல. அது இதை பத்தி நான் வந்து பின்னாடி பேசுறேன், டீடைல்டா நான் பேசுறேன். இது ஒன்னாச்சா. அடுத்து வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபாஸ்ட் எப்படி இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அவன் என்னையா ஃபாஸ்ட் இல்ல என்னன்னா எல்லாரும் இப்ப பொதுவா ஃபாஸ்ட் வெர்சஸ் கேபிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குல்ல, நீங்களா இதுக்குள்ள வர மாட்டாங்க. அது கிடையவே கிடையாது. 2 பேருக்குமே 2 பேர் தேவை. இப்போ இதோட ஸ்பான்சர்ஸ்ல வாங்கணும்னா ஸ்பான்சர் Amazon, நிறைய கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு இவங்களோட டெக்னாலஜி தேவை, இவங்களுக்கும் அவங்களோட மணி தேவை. இதுல வந்து நம்ம யாரு பெருசு சிறுசுன்னு அடிச்சுக்கிறது, 2 பேருமே சேர்ந்தா பண்ணணும். அந்த இதுதான் நடந்தா சந்தோஷம். முதல்ல நடந்துதான் இருக்கு. நம்ம பிராக்டிகலா பாக்குறோம்ல, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க, ஸ்பான்சர் பண்றாங்க, ஈவெண்ட் நல்லாவும் பண்றாங்க, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு அது பிளஸ் தான். அப்புறம் இந்த பட்டன் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதுல கை வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம் டம் ஃபோன் சொல்லுவாங்கல்ல, அது சார்ந்து ஒரு டாக் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து இந்த இது சொன்னல மாடுலர் லினக்ஸ், அது வந்து எப்படி நாங்கள் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி UX டிசைனர், அதோட UX டிசைனர் வந்து ஃபீமேல் வந்து பேசுனாங்க. இல்லை ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக் வந்து டாமினேட்டட் பை மென் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் விமன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அது இதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி இன்னும் அதிகமாக வேணும் ஃபீமேல் கண்ட்ரிபியூஷன், பட் ஒரு ஈக்குவல் க்ரௌட் பார்க்கணும், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்களும் வந்து ஒரு ஃபீமேல் தான். அவங்க வந்து எப்படி நாங்கள் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஈவென்ட் ஸ்பீக்கர் வந்து வரல, அப்போ இன்னொருத்தர் வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா மியூசிக் ஜாம் பண்ணார். அவர் அங்கே இருந்தார், கீழே ஆடியன்ஸாக இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஃபோன் எல்லாம் பண்ணி ஒரே இதில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி மியூசிக் ஜாம் பண்ணாங்க. சின்ன கிளிப் எடுத்திருக்காங்க. அந்த கேப் கூட ஒரு 15 நிமிஷம் மிஸ் ஆகுதுன்னா அது கூட மிஸ் பண்ணல, பண்றாங்க. அது வந்து ரொம்ப இதான் டே 1ல நடந்த ஈவெண்ட். எனக்கு டே 1 பிடிச்சிருந்தது, ஆனால் டே 2 தான் ரொம்ப இதோட பிடிச்சிருந்தது. இது ஏன் பிடிச்சிருந்தது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் பேசியிருந்தோமா, கவர்மெண்ட்ல டெக் அண்ட் டிசைன்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த கோர்சஸ், ஃபெலோஷிப்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டால்ஸ் இருந்தது. அதை பத்தி டீட்டெயிலாக டாக்கும் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. சில பேர் கவர்மெண்ட் ஒர்க் பண்ண ஆசையா இருக்கும், ஆனா அவங்களுக்கு டெக் அண்ட் டிசைன்ல இதாக இருக்கும். இது 2 இன்டர்செக்ட் பண்ற மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. பாலிசி மேக்கிங், அது அந்த இன்ஸ்டியூஷன்
எக்ஸிபிஷனோட இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாடலர் இது சொன்னல காமெட், மெகா காமெட், முன்னாடி வந்து யூஎக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே வந்து அது எப்படி ப்ரோட்டோடைப் ஹார்ட்வேர் எப்படி அதை டிசைன் பண்ணாங்க, வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணி அது சொன்னாங்க. மூணாவது வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்டோரி வீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டால் வச்சிருந்தாங்க புக்ஸ் பப்ளிஷ் பண்ணி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா புக்ஸ் பப்ளிஷ் பண்றோம்ல சில்ட்ரனுக்கு, அதுல வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்றோம். சூப்பர். அந்த டெக்னாலஜி எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதில் நான் கூட ஓப்பன் டெக்னாலஜி கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் பார்த்தேன், கீழே லிங்க் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தை ஃப்ரீ தான், புக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆன்லைன்லேயே படிச்சிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஏஜ் வைஸ் இவங்க பிரிக்கல, இவங்க வந்து ரீடிங் எஃபிஷியன்சி வச்சு ப்ரொஃபிஷியன்சி வச்சு நீங்கள் அது நல்லா இருக்கு. இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பசங்க வேகமாக படிக்கும். யூஸ்வலாக புக்ஸ் அப்படி தான் இருக்கும், 105, 110 அப்படி தான். இது வந்து ப்ரொஃபிஷியன்சி வச்சு ஒருத்தருக்கு இவ்வளோ தான் படிக்க முடியுதுன்னா அதுக்கு அதை மட்டும் படிச்சா. ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இன்க்ளூசிவாக இருக்கும்ல, இப்போ லெஃப்ட் அவுட் ஆக மாட்டாங்களா, அது நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ரே டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட இந்த டெலிவரி ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் பேசியிருந்தோம். அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டும், அது ஓப்பன் சோர்ஸ்ல அதை பத்தி ஒருத்தர் பேசினது. அடுத்ததான் முக்கியமானது ஏஐ வந்து நான் ஓப்பன் சோர்ஸ் பத்தி நம்ம ஒரு டைம் இது வந்து ஒரு பேனல் டாக்கே நடந்தது. ஃப்ரீ ஏஐ லிப்ரே ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி, சேனல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா பண்ணாங்க. அது வந்து நல்ல இதா இருந்துச்சு. டக்டகோல கூட ஏஐ இருக்கு, உங்களால பண்ண முடியும், அதுலயே இருக்கும்போது உங்களுக்கு என்ன. அப்புறம் ஜெரோடா சிடிஓ சொன்னல கைலாஸ், அவர் தனியா வந்து HUML அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஓரியன்டட் மார்க்அப் லாங்குவேஜ், அதை சார்ந்து பேசுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டிஸ்கவரி இருக்குல்ல, அது வந்து டேட்டா ட்ரிவன் சயின்டிஃபிக் டிஸ்கவரி யூசிங் LLM அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். நல்ல மேட்டர். நல்ல ஆனால் ஆரன் ஷார்ட்ஸை நீங்களா பாவீங்களா, அவரோட கனவோட அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து செகண்ட் டே எண்டில் வந்து ஒரு ஃபீமேல் வந்திருந்தாங்க. அவங்க என்னன்னா லா எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, காலேஜஸ்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் சோர்ஸ் ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்ல படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே உள்ள ஸோ பண்ணி என்ட்ரி அதிகமாகும்ல, அண்டர் ப்ரிவிலேஜ் அப்ரஸ் எல்லாருமே உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து டே 2ல வந்து ஒவ்வொரு டாபிக் பார்த்து எடுத்துருக்காங்க. ஒரு கேர் ஒன்று இருக்குல்ல, சொசைட்டி மேல ஒரு கேர் ஒன்று இருக்கு. இது வந்து நான் சூஸ் பண்ணி நான் அட்டெண்ட் பண்ணது தான். இது இன்னும் 4-5 மடங்கு இன்னும் நிறைய இருக்கு. இவர் கேபிகே போனது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, விட்டது பல போனது சில. இது ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% தான் வச்சுக்கோங்க. அதுக்கு இதுக்கு மேல ஒரு 50% இருக்கு. மெயின் கோர் இன்ஜினியரிங் சார்ந்த டெக்னாலஜி சார்ந்து அது வந்து அது சார்ந்து இருக்கவங்க நல்ல. இப்போ என்னன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் வந்து ஒரு காமன் பீப்புள். எனக்கே இது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. உள்ள கோடிங் இவங்க எல்லாம் பேசுறாங்க, அதுவுமே நமக்கு ஈஸியா புரியும். பேசிக் கோடிங் மெட்டாமிக்ல ஒரு 10 வீடியோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மலாம் கோடர் ஆயிரலாம். நீங்க இல்ல எனக்கு வெறும் நான் ப்ரோக்ராமிங் கோடிங் அதை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் அது சார்ந்த டெக்னாலஜினா அது செட் ஆஃப் டெவ் ரூம் 1 டெவ் ரூம் 2ன்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் தனியாக போயிட்டு இருக்கு. இந்த கோடிங்ல பாருங்க தப்பா இருக்கு, ஏன் இப்பலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ரூம்ல ஃபில் ஆகி வெளில க்ளோஸ் எல்லாம் போட்டாங்க. டெவலப்பர்ஸ் மூர்க்கமா இருக்காங்க, யாரும் உள்ள போயிடாதீங்க. இன்னும் ஃபில் என்ன பண்ணிட்டாங்க, பர்பஸ்லாம் அந்த போற வழி எடுத்துட்டாங்க காமிக்கிறது, ஏன்னா தெரிஞ்சா வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்களை கூட்டம். இப்போதான் வந்து இன்னும் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான பாட்டு வரும். இது என்னன்னா இது வந்து என்னன்னா ஃபாஸ்ட் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சார்ந்து இருக்க செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து. அப்புறம் ஃபாஸ்ட் இன் ஓப்பன் டேட்டா, இதுதான் எனக்கு நமக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது பயங்கர இம்ப்ரெசிவா பட்டது. வந்து இப்போ பப்ளிக் டேட்டா நிறைய இருக்குல்ல, அதை வந்து எப்படி ஃபாஸ்ட்ல இன்கார்பரேட் பண்ணலாம், அதை சார்ந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம், சர்வீஸ் ஓரியன்டட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்பீக்கர்ஸ்மே இதெல்லாம் ரொம்ப ஹேண்ட் பேக் பண்ணி நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன இதுதான் 20 minutes 25 minutes அப்படின்னா நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அதில் ஒன் ஆஃப் தி இது வந்து விஷுவலி இம்பேர்டு டெவலப்பர்ஸ் சொல்லிட்டு அவரே வந்திருந்தாரு. அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 பேர் வந்து பேசினாங்க. ஒருத்தர் விஷுவலி இம்பேர்ட் அவரே பேசினாங்க. அந்த டாக்குமே நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்ட் இன் ஓப்பன் டேட்டால என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்கன்னா என்விரான்மெண்ட் சார்ந்து, அப்புறம் வந்து மேப்ஸ், பப்ளிக் மேப்ஸ், சிட்டி டெவலப்மெண்ட், ட்ரீஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் சார்ந்து ஃபாஸ்ட் எப்படி இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், ஃபேக்ட் செக், ஹேட் ஸ்பீச், இதை சார்ந்து ஃபாஸ்ட் வந்து இப்படி
டேட்டா எப்படி ப்ளே பண்ணுது அதுக்கு ஃபாஸ்ட் சார்ந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அதை வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணி ஸ்டால்னு வச்சுருந்தாங்க. ஓப்பன் டேட்டா இருக்கு, அந்த ஓப்பன் டேட்டாவை எப்படி இன்டர்பிரட் பண்ணி ப்ராப்பராக ப்ராசஸிங் பண்ணி அதை யூசர் இன்டர்ஃபேஸ் பெட்டராக கொடுத்து பண்ணி. இதில் ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் ஃபோன் எடுங்களேன், ப்ரௌசர் போங்க, சிபிஎஃப்சின்னு உங்களுக்கு தெரியல? ஆமாம், உங்களுக்கு பழக்கமாச்சு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நான்லாம் மெயின் பில்டிங்கை போயிட்டு வந்திருக்கேன். இது வந்து இங்கே நான் சொன்னேன்ல, ஆர்கேவா ஃபிலிம் சென்சார்ஷிப் என்னென்ன ஓப்பன் டேட்டாவில் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறது என்னன்னா, இது பப்ளிக் டேட்டாவை அவைலபிள் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா இன்டர்பிரட் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஈஸிலி சூவபிள் ஃபார்மேட்ல இன்டர்ஃபேஸ் பாருங்க. ஸோ ஒவ்வொரு சிபிஎஃப்சி சென்னைனா அதில் எது ஹையஸ்டாக சென்சார் ஆயிருக்கு, எது கம்மியாக சென்சார் ஆயிருக்கு, பப்ளிக் டேட்டா வச்சு அதை அவங்க கோடில் தானே இருக்கும், அந்த கோடெல்லாம் இது பண்ணி டீட்டெயில்டாக நமக்கு கன்சியூமபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன எல்லா இதுக்குமே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அதிகமாக ரிவைஸ் பண்ணப்பட்டது, இதெல்லாம் கம்மியாக ரிவைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி. நேரம் நல்ல கஜினியா வேர்ட்ஸ் முதல் கொண்டு இவங்க டேட்டா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 23 மினிட்ஸ் கஜினியிலப்பா, பரவாயில்லையா? என்னென்ன வேர்ட்ஸ்லாம் அதிகமாக இதாக இருக்கு அந்த மாதிரிலாம் டேட்டா வச்சு கிராஃப்ல செம்மையா இருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்க எவ்வளோ இதாக அழகா இருக்கு பார்க்க. இவங்க எல்லாம் எப்படின்னா இது போட்டு ஆர்டிஐ போட்டு அது டேட்டா வாங்கி ப்ராசஸ் பண்ணி. இப்போ கூட பெங்களூர் கார்பரேஷன் நாங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு இது வாங்கியிருக்கோம், இப்படி சீக்கிரம் நாங்கள் இது ரிலீஸ் பண்ணுவோம் இந்த அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மீதி சொன்னதுக்கெல்லாம் நீங்களே இது பண்ணிக்கோங்க, இதை சார்ந்துலாம் எப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இதுதான் ரொம்ப ஒரு இது ஒன் டே நடந்துச்சு. இது லைவ் ஸ்ட்ரீமாகவும் பண்ணாங்க, இது லிங்க் கீழே போகிறோம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. இது வந்து ஓவராலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் டோட்டலாக ஜியோ பாலிடிக்ஸ் இது எல்லாமே. நம்ம இவரு ஃபாஸ்ட் வந்த ஒருத்தரை பாத்தீங்களா, கெஸ்ட் ஒருத்தரை பாத்தீங்களா? ராம் தல அங்க தான் மாஸ் பண்றதாரு இருந்தாரு. ராம் ஆமா, அவரு ஒரு டாக் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கொடுத்தாரு, 12:30க்கு நினைக்கிறேன் கொடுத்தாரு. ஆமா, நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து கேட்டுலாங்க அவர் ஈவென்ட் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. போய் அட்டெண்ட் பண்ணாங்க. பேச முடியல, ஏன்னா கூட்டமா இருந்து. இப்போ நம்ம ஷூட்லாம் பண்ண வேண்டியது டைமே இல்லை உங்களுக்கு. எதை சூஸ் பண்றது ஒரு இதா? நாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனால் அப்படி ஆகும், 5 தடவை 5 படம் ஓடும், ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நல்லா இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். அந்த டைமில் மனசே கேட்காது. ஒரு முறை இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு பாதியிலே அந்த படம் பார்த்ததெல்லாம். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப் போய் எதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டேன். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆகலே அதை போய் பார்த்துட்டேன். வந்து அப்புறம் ரூம் நைட் வந்து ரூமில் நான் பார்த்துட்டேன் என்னென்ன இருக்கு. ரூம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபுல் இதுவும் ஃபாஸ்ட் ஆளுங்க தான். ஒரே டேவ் ரூம் தான், ஃபுல்லாக ஃபாஸ்ட். டாப் டு பாட்டம் லேப்டாப் டைப்பிங் சவுண்டாக கேட்டுட்டு முடிச்சுட்டு செக் அவுட் உட்காந்துருக்கேன். ஒரு ½ hour டைம் இருந்துச்சுன்னு ரிசப்ஷன் உட்காந்துருந்தேன். யாரும் எல்லாம் கிளம்புறா, எல்லாம் செக் அவுட் ஆகல. பாம்பே, டெல்லி, கேரளா, ஆந்திரா பல்கா டாக்ஸி வந்து ஸ்டுடியோ மங்கி வந்து போயிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ ஓவராலாக இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபை. டைம் கரெக்டாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்பீக்கரும் டைமர் மாதிரி கொடுத்துட்றாங்க, கவுண்ட் டவுன் டைமர் மாதிரி. கரெக்டாக முடிஞ்சா பெல் அடிக்குது, அடுத்த ஸ்பீக்கர் ரெடியாக இருக்காங்க, வராங்க. 1-2 மிஸ் ஆச்சு, இன்னொரு ஸ்பீக்கர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வெல் ஆர்கனைஸ்ட், கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெரி சாட்டிஸ்ஃபைட் தான், நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் முன்னாடி கேட்டிங்களா நம்ம தமிழில் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால. தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக அது வந்து இதுதான் வருத்தம் தான். இப்போ நிறைய வந்திருக்கணும், கம்மியாக இருக்காங்க. எனக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா, ஒருவேளை இதுக்கு ஃபீஸ் ஏதாவது டிக்கெட் ரேட் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன பண்ணேன், ரிசப்ஷன் ஹாஸ்பிட்டல் டெஸ்கில் போய் கேட்டேன் என்ன ஃபீஸ். அவங்க விசாரிச்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா 399 சொன்னாங்க, அரௌண்ட் 390 தான் சொன்னாங்க. அது வந்து ஃபேர் தான், 2 டேஸ்க்கு இது சேர்த்து ஃபேர் தான். அதெல்லாம் நம்ம லொக்கேஷனும் பக்கம். ஏன்னா நான் மற்றவன்ட்ட பேசினேன் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு. நான் சும்மா டாக் கொடுக்கும்போது கொல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க, காஷ்மீர் கூட ஸ்ரீநகர்லேருந்து வந்திருக்காங்க, காஷ்மீர். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு சென்னையில் தமிழ்நாடே சொல்லுங்க, பெங்களூருங்கிறது தமிழ்நாடு எவ்வளோ எவ்வளோ இதாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் தப்பாக சொல்ல, மேபி ரீச் ஆகலையோ, அல்காரிதம்லாம் எப்படி வேலை தெரியல, அவங்களுக்கு ரீச் ஆகலையோ, விசிபிலிட்டி கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன் அவங்க மெட்டாபிக் பைஸ்லாம் பார்த்துருப்பாங்க,
ஓகே இன்னும் போயிருக்கலாம்ல. இப்போ வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபீல் கொடுவாங்க, இப்படி நடந்ததே தெரியாம இருக்கவங்க சொல்ல சான்ஸ். நான் வீடியோ போட்டு டேட்டெல்லாம் சொல்லி போட்டுருந்தேன். நானா என்ன பேசுறீங்க நீங்க? அப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோமா தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட்டை காப்பாற்ற? ஸோ சேட். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய பேர் நம்மளுக்கு இப்போ சென்னையை நடத்துறாங்க. அடுத்த ஃபாஸ்ட் மட்டும் என்னன்னா இது ஃபாஸ்ட் வந்து இந்தியா ஃபாஸ்ட் இருக்கா, அந்தந்த சிட்டி மேஜர் சிட்டி எல்லாமே தனியாக வச்சிருக்காங்க. சென்னை, லக்னோ எல்லாமே எல்லா சின்ன சிட்டி பெரிய சிட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. அங்கங்கேயே இந்த மாதிரி ஈவென்ட் நடத்துவாங்க. பட் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஈவென்ட் மாதிரி டாப் எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ணி ப்ராப்பரா ஃபன் பண்ணி ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நல்ல வென்யூ எல்லாமே. கிளைமேட் எப்படி இருந்துச்சு? பெங்களூர் நல்லா இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா எல்லாமே வெல் ஆர்கனைஸ். அப்புறம் முடிச்சுட்டு ஃபீட்பேக் மாதிரி ஒரு செஷன் மாதிரி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு. அதையும் நம்ம அட்டன் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்களே சொன்னாங்க லாஸ்ட் இயர்லாம் ஒரு 1/2 hour டிலே ஆச்சு ஒரு ஈவெண்ட்டுக்கும். இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் கரெக்டாக 2 minutes நான் முன்னாடி வந்துட்டேன், எனக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னு ஸ்பீக்கர் சந்தோஷமா பட்டு அப்படிலாம் பார்த்து தான் நான் பார்த்தேன். இதுதான் டேக்அவே வந்து பெஸ்ட்டு தான். இப்போ இதை சார்ந்து நம்ம என்னெல்லாம் கொண்டு வரலான்னு ஒரு நமக்கு புதுசாக ஒரு தாட்ஸ் வந்துருக்கு. அது முக்கியம். இந்தியாவில் என்னென்ன போயிட்டு இருக்கு 2 நாள்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இப்போ இந்த எல்லாம் இவங்க பேசுனது இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஏஐல போனால் கியூரேட் பண்ணிடலாம். ChatGPT போய் இதை பற்றி எனக்கு சொல்லு ஃபாஸ்ட்னு எதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு இதுதான் அந்த ஹாப்பனிங்காக வந்து அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனு, அங்கே நடக்கிற கொலாபரேஷன்ஸ், அங்கே பாலிடிக்ஸ் மைனஸ் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து வாழ்க்கை. அது இன்னும் லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு லைஃப்ல ஒரு பாட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அது வந்து இதாச்சு. அதனால ஏன் சொல்றேன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஈவெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஃபாஸ்ட் யுனைடெட் அவங்க பேஜை போய் லைக் பண்ணுங்க. சென்னையில், கோயம்புத்தூரில், பெங்களூரில் எல்லா ஊர்லேயும் நடக்குது. நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். நம்ம பசங்க என்னென்னா கூச்சப்படுவாங்க. இப்போ யாராவது ஸ்டேஜ் எனி கொஸ்டின்ஸ் கை தூக்க மாட்டாங்க. அவனை நம்ம ஊரில் மட்டும் பார்த்துருக்கேன். அது நம்ம லிட்ரேச்சர்லேயே அடக்கம் அமர்வு வைக்கும் நல்லா ஒய்த்திச்சு. சில இடத்துல தேவை, சில இடத்துல நம்ம இறங்கி போயிடலாம். கற்றுக்குங்க, இதான் இது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். டெக்கு தெரிஞ்ச நாங்களே இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்கு தெரிஞ்ச நீங்களே ஏதாவது செய்யலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு நல்லது மாதிரி தான். ஸோ ஒரு ஓப்பன் டேட்டாலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேரலாம். நீங்கள் ஃபாஸ்ட்லன்னா நான் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். இதை சார்ந்து நீங்கள் டெவலப் பண்ணி கமர்ஷியலாகவும் பண்ணலாம். அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய இண்டஸ்ட்ரி. அது ஆமா, பெரிய ரெவென்யூ மேக்கிங் இண்டஸ்ட்ரி. அதுக்கான வீடியோவும் சேனல்லே இருந்திருக்கு. நிறைய நம்ம ஃபாஸ்ட் அண்ட் கரியர்லாம் போட்டுருக்கோம். ஓப்பன் சோர்ஸ் கரியர் எல்லாமே உங்களுக்கு அப்போ தெரிஞ்சு. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் யாரை பண்ணணுமோ இதை பற்றி நிறைய. இது வந்து பப்ளிக் வந்து பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு எப்படிலாம் பண்ணுறாங்க ஓரியன்டா அப்படிங்கிறது இது எனக்கு நமக்கு வந்து ஓவராலாக இம்ப்ரெசிவாக இருக்குது. சயின்ஸ் ஏஐ இது எல்லாமே ஃபார் ஹியூமன்ஸ் தான் அப்படிங்கிறது தான். ஸோ எங்களை இன்வைட் பண்ண நம்ம இவர் ரம்மஹரி ஃபாஸ்ட் சென்னை, அவருக்கு நன்றி. அப்புறம் இதே மாதிரி ஈவெண்ட் வேறு ஏதாவது நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல நீங்கள் அம்மா அட்டன் பண்ணியிருப்பீங்க, தெரியாமல் இருக்கும், சின்ன ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் மற்றவங்களும் அதை பார்த்து நம்மளும் பார்ப்போம், மற்றவங்களும் பார்க்கணும். நீங்கள் ஈவெண்ட் வர முடியலன்னு சொன்னீங்களே, ஏன்னா அது ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து ஒரு இதாக வந்து ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஃபாஸ்ட் ஸ்டிக்கர். மிக நன்றி. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். இது தீர்ந்துருச்சு. இப்போ நான் பே பண்ணுறேன் எவ்வளோ பேல ஸ்டிக்கர் பாஸ் தான். தேங்க்ஸ். அது போகிறோம் குவாலிட்டி பாருங்க, மெல்லிசா இல்லாமல் நல்லா. மாதிரிலாம் டெக்கை வாழ்றதுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. பெட்டாமே.